இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே பாக்யலட்சுமி சீரியல் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகாசங்கமத்துக்கு பிறகு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாக்கியாவை தைரியமாக்குனது ஒன்று. பாக்கியா இப்போல்லாம் பட்டுன்னு அதுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. கோபி ஆகட்டும், ஈஸ்வரி ஆகட்டும், எல்லாத்தையும் இன்னமும் கொஞ்சம் ஈஸ்வரிகிட்ட பாசத்தின் காரணமாகவும் மரியாதையின் காரணமாகவும் நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, பெரியவங்கள்ட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும், ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும், பெரியவங்கள்ட்ட இந்த ஒரு எழுத்து பேசலாம் கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பழக்கிட்டே இருப்பாங்களா. அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 18 வயசில் கல்யாணம் முடிஞ்ச இந்த வீட்டுக்கு வந்ததுனாலே என்னவோ கிட்டத்தட்ட ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் அவங்க அம்மா அப்பாவாக தான் பார்க்குறாங்க பாக்கியா. அதனால தான் நமக்கு திருப்பி கோவம் வந்தாலும் கூட அவங்க காலிலே தான் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இப்போ இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நேராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக ஆரம்பிக்கிற ஹோட்டலை கூப்பிட்டு போய் தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தாவை காமிச்சா அந்த ஹோட்டல் பயங்கரமாக இருக்குது. வாசலே பெருசாக இருக்கே, ரோட்டுக்கிட்டே இருக்கே, பக்கத்தில் 2 காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கம்பெனி இருக்குது, அவ்வளோதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார போய் கூட்டம்லாம் வரும், நல்ல சாப்பாடு கொடுத்தா போதுன்னு போய் பார்க்குறாங்க. நிஜமாவே நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணி ஒரு ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் தான் வைக்க போகிறாங்க. என்னத்தை சொல்ல நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது ஒரு போக்கு மட்டும். ஏன்னா அவங்க உங்களுக்கு நல்லதே நினைக்கல. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இது நடக்காது, அது உருப்படாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் அவங்க பேரை நீங்கள் வைக்கிறாங்கிறீங்க, என்ன வைக்கா நீங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஹோட்டலில் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பெரிய ஆட்களை கூட்டு வந்துடலாமா, சினிமா துறையிலேருந்து ஆட்கள் கொண்டு வந்தாலும் அவங்க காசு கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு குடும்பமாக யோசிச்சு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி மினிஸ்டரை கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அமிர்தா அந்த ஐடியா சொன்னால் அது எப்படி வருவாங்களா அப்படின்னா கூப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். போய் கூப்பிட்டு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவங்க வந்தாங்கன்னா நல்லது தானே, நமக்கும் நல்லது, நமக்கு நல்ல ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரீச்சும் கிடைக்கும், நமக்கு பெருசாக விளம்பரம் பண்ணாமலே நமக்கு ஒரு புஷ் கிடைக்கும், மீடியா கவரேஜும் கிடைக்கும். அவங்க வந்தாங்கன்னா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நல்ல ஐடியா தான், அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு பாக்கியா வளர்ந்துக்கிட்டே இருக்கிற அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தா பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்கார் மிஸ்டர் கோபிநாத். அவருடைய ஆஃபீஸ் வாசலே நின்றுட்டு அவரை பூட்டு போட்டாச்சு, கடையை விற்றுட்டாருன்னு தெரிஞ்சு கால் பண்ணுறாங்க ராதிகா. கால் பண்ண உடனே சேகர் என்ன பண்ணுறீங்க, அங்கே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வாங்க, போன மந்த் ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்து வாங்க, நிறைய வேலை, ஒரு அமெரிக்கன் கிளைண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது அனுப்ப முடியாமல் போயிடுச்சு, அதான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன், சொல்லு பேபி அப்படின்னு ஃபோன்லேயே ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்காரு. இதில் இருந்துட்டு அந்த ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு உடனே சரி நான் இப்போ உங்கள் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறேன், நான் வேறு எங்கேயும் நிற்கல, 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கீங்களோ எங்கே இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, 5 நிமிஷத்தில் நீங்கள் இப்போ இங்கே வரணும், வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க ஃபோனை வச்ச உடனே ஒரு பீதியாகி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பி என்ன பண்ணுறேன்னு ஒரு ஒன்றும் புரியல. உடனே குடுன்னு ஓடி போயிட்டு அவர் அங்கே போய் நின்னா, ஆஃபீஸ்னு சொன்னேன், எந்த ஆஃபீஸ்னு சொல்லலை, கிளைண்ட் ஆஃபீஸில் இருந்தேன், அங்கே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சரி வாங்க உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க ராதிகா. ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகலாம், ஆனால் டைம் ஆகிடுச்சு பாரு, பூட்டிட்டு போயிருப்பாங்க, நேரம் மேனேஜர் பூட்டு சாவி எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்படின்னா சரி ஓகே இப்போ உங்கள் சாவி ஒன்று இருக்குல்ல அதை எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னா அது ஐயோ சாரி பேபி இன்னைக்கு சாவியை மறந்து வச்சிட்டேன், நாளைக்கு நம்ம வந்துக்கலாம் வா அப்படிங்கும்போது பொய் சொல்லாதீங்க கோபி அப்படின்னு ஒரு சவுண்டை விடுறாங்க. விட்டு என்ன நினச்சிட்ருங்க நீங்கள், ஆஃபீஸே மொத்தமாக விற்று இழுத்து மூடி மொத்தமாக வெக்கேட் பண்ணிட்டீங்கிறது எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா உனக்கு யார் சொன்னா அப்படின்னு யாரோ ஒரு 3rd பர்சன் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். நான் இங்கே வரும்பொழுது அந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் என்னை மதிச்சிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு கோவப்பட்டு கத்த, இங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன தெரியும், ப்ளீஸ் இங்கே வச்சு கோவப்படாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளார குடுன்னு கூட்டு போயிடுறாரு அவர். ஸோ கூட்டு போயிட்டு இப்போ என்ன பேசுகிறாரு அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இதை பெரிய இஷ்யூ ஆக்காத, பிரச்சனை பண்ணாத அப்படி இப்படின்னு இருக்கும்போது என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில், நான் உங்கள் ஒய்ஃப் தானே, என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் என்ன கொடுமைக்காரியா, என்னை பார்த்தா என்ன பயப்படுறீங்களா, இதை எத்தனை தடவை கேட்டேன் உங்கள் ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறேன்ட்டு, அப்போ வந்தால் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன், உங்களுக்கு ஈகோவா அப்படின்னா ஈகோலாம் இல்லை, கடவுளே வந்தாலும் ஆஃபீஸ் பிரச்சனையை சரி பண்ண முடியாது, நான் முட்டி மோதி பார்த்துட்டேன், உன்ட்ட சொல்கிறது கொஞ்சம் நீ வருத்தப்படுவேங்கிறனால சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்க எரிச்சப்படுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் திருன்னு ஒரு முழிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பக்கம் பார்த்தா பாக்கியா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிற மாதிரி அவங்க அந்த மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. மினிஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ளார போய் மினிஸ்டரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் பழங்களெல்லாம் வச்சு தாம்பூலத்தெல்லாம் தூக்கிட்டு போய் நின்று நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ கூட உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் மேலே வளருவீங்கன்னு சொன்னால பார்த்தீங்களா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்னோட பல நாள் கனவு, அந்த கனவுக்கு ஹெல்ப் பண்ணது உங்களுடைய மாநாட்டுக்கு ஆர்டரும் கூட, அதுதான் உங்களை தேங்க் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தோம், நீங்கள் முடிஞ்சால் வரீங்களா எங்களுக்கு ஓப்பனிங்க்கு அப்படிங்கும்போது அவங்க என்னைக்கு டேட்னு கேட்குறாங்க. அன்றைக்கி 9:30 மணிக்கு ஓப்பனிங் வேணால் நாங்கள் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னது இல்லை நாங்கள் வரோம், நாங்கள் நீ எனக்கு தானே கொண்டு வந்தீங்க கொடுங்க அப்படின்னு தாம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. 11 மணிக்கு சிஎம் மீட்டிங்லாம் இருக்குது, 9:30 மணிக்கு இதை முடிச்சு நான் கிளம்பிடுவேன் டக்குன்ட்டு
அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வரேன்னு சொன்னதுனால இவங்க அதெல்லாம் ஒரே சந்தோஷமாகி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுக்க அவங்க நீங்கள் மேலே மேலே வளர்ந்து வரதான் போகிறீங்க, பெரிய ஆளாக போகிறீங்க, பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையில மாற்றி வாக்குவாதத்தை பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. திட்டிகிட்டே வராங்க ராதிகா, ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ் பேபி, வீட்டில் யார்ட்டையும் சொல்லாத, ரொம்ப வருத்தப்படுவாங்க, நல்லா இருக்காது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது நேராக உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போனதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கேட்டுட்டாங்க, எதுவும் சண்டை போல அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்பொழுதே வந்து இவங்க கோவமாக போகும்பொழுதே வந்து ஏய் நில்லு, என்ன பிரச்சனை, ஏன் வரும்போது நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு வந்தீங்க அப்படின்னு இந்த நாட்டாமல் இருக்காங்கல்ல, ஈஸ்வரி நாட்டாமல், ஒன்றுத்துக்கும் உதவாமல் இந்த வீட்டில் தண்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு இந்த பேச்செல்லாம் பேசுறது, ஆரம்பத்துலேருந்து ஒரு பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்கல. ஸோ அவங்க உட்காந்துருக்க உடனே இந்த சமயத்தில் வந்து திருன்னு ஒரு முழிக்கிறாரு கோபி முழிக்க, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, ஓ ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு ராதிகா கேட்க எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு கோபிக்கு நல்ல ஒரு தீபாவளி இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? பாக்கியா வளர்ந்துட்டே போகிறாங்க, ஹோட்டலும் ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த ஹோட்டலை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.